கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு ஹாஜி அப்துல் ரஹீம் ஃபவுண்டேஷன் மற்றும் ஊனா நூஹு சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய கொடியேற்றுதல் மற்றும் கந்தூரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆன்மீக தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் பிஷப் பீட்டர் ரெமிஜியூஸ், கவி நான்மணி, தமிழ் அறிஞர் பிள்ளை நயினார், தியான இல்ல ஒருங்கிணைப்பாளர் அருள் தந்தை மரிய வின்சென்ட், பிஷப் இமான்வேல், முன்னாள் பால்வளத்துறை தலைவர் நீலகண்டன், நாகர்கோவில் திருவருட்பேரவை சிறார்கள் அவை தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான சேவை திலகம் ஹாஜிபாபு, நாகர்கோவில் நகர திருவருட்பேரவை தலைவர் குழந்தைசாமி, ஹாஜி அப்துல் ரஹீம் ஊனா நூஹு சாரிட்டபிள் ஊடகவியலாளர் முகமது அன்சாரி, கன்னியாகுமரி மாவட்ட திருவருள் பேரவை பொருளாளர் சாய், BWD நிறுவனர் ஸ்டீபன், முதியோர் இல்ல காப்பக தலைவி லதா கலைவாணன், ஹாஜி அப்துல் ரஹீம் அரபி பாடசாலை இமாம் ஜாகிர் ஹுசேன் மற்றும் குடும்பத்தார், நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் முத்தாய்ப்பாக பல் சமுதாய தலைவர்கள் இணைந்து திருத்தாம்பலத்தை பள்ளியின் மூத்தவல்லியிடம் வழங்கினார்கள். தொடர்ந்து ஊனா சாகுல் ஹமீது அவர்கள் வரவேற்புரை ஆற்ற சமய நல்லிணக்க பிரமுகர்கள், அரசியல் தலைவர், சான்றோர் பெருமக்கள் உரையாற்றினார்கள். ஹாஜி அப்துல் ரஹீம் ஃபவுண்டேஷன் மற்றும் ஊனா நூஹு சாரிட்டபிள் ட்ரஸ்டின் வளர்ச்சி பற்றி அறிமுக உரையை ஊடகவியலாளர் முகமது அன்சாரி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சி முழுவதையும் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் ஹாஜிபாபு தொகுத்து வழங்கியதோடு நன்றியுரை கூற விழா இனிதே நிறைவுற்றது. இவ்விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைத்து நல்நெஞ்சங்களுக்கும் ஊனா அப்துல் ரஹீம் ஃபவுண்டேஷன் மற்றும் ஊனா நூஹு சாரிட்டபிள் ட்ரஸ்டின் தலைவர் ஊனா சாகுல் ஹமீது தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.
அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. இன்று இங்கு சிறப்பான ஒரு நிகழ்வு நடத்தி முடிக்கப்பட்டது. அது நாகூரிலே நடக்கின்ற அந்த விழாவினை பின்பற்றி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கழிந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான முறையில் நடத்தினோம். அதேபோல் இன்றும் சிறப்பாக நடந்தது. அதுவும் சமய சமூக நல்லிணக்க விழாவாக கழிந்த 5 ஆண்டுகளாக நாம் சமய நல்லிணக்க விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதில் அனைத்து மதத்தை சார்ந்த தலைவர்களும் மத குருமார்களும் இங்கே கலந்து கொண்டார்கள். சிறப்பாக முறையில் நடந்தது. இது இனியும் 10 நாட்கள் இதனுடைய வேண்டுதல், இறை வேண்டுதல் 9 மணி முதல் 10 மணி வரை நடக்கும். 10வது தினம் இங்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நாங்கள் உணவளிப்போம். இது ஒவ்வொரு ஆண்டும் தங்கு தடை இல்லாமல் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் இந்த கஜா டிவி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்காக என்னுடன் வருகை தந்தை விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாகவும் மற்றும் இந்த விழா குழுவினர் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஹாஜி அப்துல் ரஹீம் ஃபவுண்டேஷன், அதில் அமைந்துள்ள ஊனா நூஹு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நாங்கள் எங்கள் குடும்பத்தார் இணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய தலைவராக நடத்தவில்லை. இதற்காக என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் அனைவரும் இதற்காக பங்களிப்புகளை தந்து என்னிடம் கூறி நடத்த சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே திருமணத்திற்காகவும் படிப்பிற்காகவும் மற்றும் மருத்துவ செலவிற்காகவும் நாங்கள் பல வகையிலே நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது என்னுடைய குடும்பம் முழுவதும் சேர்ந்து செய்கின்றது. அவர்களுக்காகவும் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பிரேயர் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.